இண்டெக்ஸ் நம்பர் கண்டினியூ பண்ணலாம். போன வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் குவான்டிட்டி இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் அதுலேயே நம்ம என்ன பார்த்தோம், லாஸ்ட் பெயர் இதில் ப்ரைஸில் லாஸ்ட் பெயர், பாசேஸ், ஃபிஷர்ஸ், டார்விஸ் பவுலி, மார்சல் இது பார்த்தோமா. ஸோ அதே மாதிரி இதில் லாஸ்ட் பெயர்ஸ் இருக்குது. லாஸ்ட் பெயர்ஸ் மெத்தட்னா ஃபார்முலா அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், P01 போட்டிருப்போம். P01 போட்டோம் அப்படின்னா குவான்டிட்டி இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் கரண்ட் இயர் வித் ரெஃபரன்ஸ் டு தி பேஸ் இயர். ஓகேவா. ஸோ இதில் வந்து குவான்டிட்டினால Q01 போடுறோம், அவ்வளோதான். Q01 போட்டு எல்லுன்னு போட்டுக்கோங்க, லாஸ்ட் பெயின் தெரியறதுக்காக. ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் Q1 P0 by summation of Q0 P0 into 100. Second one, passes method போட்டிங்கன்னா Q01 P போட்டுக்கோங்க. இதுக்கு ஃபார்முலா summation of Q1 P1 by summation of Q0 P1 into 100. Third one, Fisher's ideal method or Fisher's method equal to Q01 F போட்டுக்கோங்க equal to root of L into P. L னா லாஸ்ட் பெயர், P னா purchase. ஸோ L தனியாக கண்டுபிடிப்பீங்க அண்டு P தனியாக கண்டுபிடிப்பீங்க. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஃபிஷர்ஸ் மெத்தட் கிடச்சிரும். ஸோ குவான்டிட்டி இண்டெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஃபார்முலா மட்டும்தான். ஓகேவா. ஸோ இதை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. அவங்க வந்து P0 Q1 எல்லாமே கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்க தெரியல. ப்ரைஸ் இண்டெக்ஸில் கண்டுபிடிச்ச மாதிரியே கண்டுபிடிக்கணும். Q1 P0 கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணிங்கன்னா இந்த நியூமரேட்டர் கிடைக்கும். லாஸ்ட் பேஸோட நியூமரேட்டர், டினாமினேட்டர் போய் கண்டுபிடிக்கணும் Q0 இன்ட்டு P0. இதில் Q1னா குவான்டிட்டி ஃபார் கரண்ட் இயர், Q0னா குவான்டிட்டி ஃபார் பேஸ் இயர், P0னா ப்ரைஸ். ஓகேவா. ப்ரைஸ் ஃபார் பேஸ் இயர், P1னா ப்ரைஸ் ஃபார் கரண்ட் இயர். கிளியரா. தென் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் வந்து நெக்ஸ்ட் ஒன் வேல்யூ இண்டெக்ஸ் நம்பர். வேல்யூ இண்டெக்ஸ் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூனா V ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி. சொன்னா வேல்யூனா என்னது, ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி. ஸோ வேல்யூ இண்டெக்ஸ் நம்பர் ஈக்குவல் டு ஃபார்முலா சமேஷன் ஆஃப் P1 Q1 P இன்ட்டு Q. கரெக்டாக. அப்படின்னா மேலே கரண்ட் இயரோட ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டியை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கீழே சமேஷன் ஆஃப் P0 Q0. ஸோ இதுதான் என்னது, ப்ரைஸ் வேல்யூ இண்டெக்ஸ் நம்பரோட ஃபார்முலா. V ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் P1 Q1 சமேஷன் ஆஃப் P0 Q0 இன்ட்டு 100. ஓகேவா. இன்ட்டு 100. கிளியரா. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சி ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். டெஸ்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சி ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்ஸ். கிளியரா. மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப நிறைய டெஸ்ட் இருக்குது. பட் நம்முடைய சிலபஸில் ஒன்லி 4 டெஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்லி 4 டெஸ்ட். என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிவர்சல் டெஸ்ட். டைம் ரிவர்சல் டெஸ்ட்னா கரண்ட் இயரை பேஸ் இயராகவும் பேஸ் இயரை கரண்ட் இயராகவும் ரிவர்ஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா P01 இன்ட்டு P10. ஓகேவா. P01 ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், P10. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஈக்குவல் டு 1 கிடச்சிச்சு அப்படின்னா இது வந்து டைம் ரிவர்சல் டெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அக்ரிகேட் மெத்தட் பார்த்துருப்போம் போன வீடியோவில். சிம்பிள் அக்ரிகேட் மெத்தட் வந்து என்னது, P01 is equal to summation of P1 by
சம்மேஷன் ஆஃப் P0 இன்ட்டு 100 பார்த்துருப்போம். இதில் P10 அப்ளை பண்ணிங்கன்னா P10 அப்படின்னா 0க்கு பதிலாக 1, 1க்கு பதிலாக 0. சம்மேஷன் ஆஃப் P0 பை சம்மேஷன் ஆஃப் P1 இன்ட்டு 100. இந்த இன்ட்டு 100 வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ மற்றபடி அதுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த 100 வந்து எடுக்க வேணாம். ஃபஸ்ட்டு P01 போட்டுக்கோங்க. P01 இன்ட்டு P10. P01 என்னது? 100 வந்து எடுக்காதீங்க. சம்மேஷன் ஆஃப் P1 பை சம்மேஷன் ஆஃப் P0 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் P0 பை சம்மேஷன் ஆஃப் P1. ஸோ சம்மேஷன் ஆஃப் P0 கேன்சல், சம்மேஷன் ஆஃப் P1 கேன்சல், ஈக்குவல் டு என்ன? 1. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சிம்பிள் அக்ரிகேட் மெத்தட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஃபிஷர் சைக்கிள் மெத்தட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நமக்கு வந்து நீங்கள் உங்கள் புக்கில் இருக்கிற பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு எந்தெந்த டெஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணும், எந்தெந்த டெஸ்ட்டு எதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணாது, அதில் வந்து எல்லா கொஸ்டினுமே அதிலே கொடுத்துருவாங்க, ஓகேவா? உங்கள் புக்கில் இண்டெக்ஸ் நம்பரில் பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதில் ஃபார்முலாஸும் அண்டு இந்த மாதிரி தியரிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுலேருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை வந்து தரவு பண்ணிக்கோங்க. கிளியரா? அண்டு செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? டைம் ரிவர்சல் பண்ணோமா? இதில் வந்து ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸை குவான்டிட்டியாகவும் குவான்டிட்டியை ப்ரைஸாகவும் என்ன பண்ணுவோம்? நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா, அதாவது P01 இன்ட்டு இப்போ P பதில் Q01 அப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? சம்மேஷன் ஆஃப் P1 Q1 பை சம்மேஷன் ஆஃப் P0 Q0 கிடைக்கணும். ஈக்குவல் டு என்னது? V, வேல்யூ இண்டெக்ஸ் நம்பர். பார்த்தோமா? ஸோ ப்ரைஸை குவான்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டு அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஈக்குவல் டு V வந்துச்சு அப்படின்னா it satisfies factor reversal test. கிளியரா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கேட்பாங்கன்னா எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்படியே கேட்பாங்க, இல்லை எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு கேட்பாங்க, தென்னு எந்தெந்த டெஸ்ட்டு எதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணி கண்டிப்பாக கேட்பாங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு மார்க் வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் புக்கில் இருக்கிற பார்ட் ஏ கொஸ்டின்ஸை தரவு பண்ணிக்குவோம். தேர்ட் ஒன் யூனிட் டெஸ்ட். யூனிட் டெஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, கேஜி இதெல்லாம் யூனிட்ஸ், கரெக்டாக? கேஜி, லிட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், இது எல்லாமே என்னது? யூனிட்ஸ். இந்த யூனிட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுனா இப்போ வந்து 1 kg ஆஃப் ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா அது 1 லிட்டர் ஆஃப் ரைஸ்ன்னு மாற்றி போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்படி பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் மாற போகிறது கிடையாது. நம்ம வந்து எல்லா ஃபார்முலாவிலையும் நம்ம வந்து கேஜி, லிட்டரில் எடுக்க மாட்டோம். நம்ம எடுக்க போகிறது ஒன்லி நம்பர்ஸ் மட்டும்தான், ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு சில டெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஒரு சில டெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பார்ட் ஏல இருக்கும். கிளியரா? நீ அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. ஃபோர்த் ஒன்று என்னது அப்படின்னா சர்க்குலர் டெஸ்ட். சர்க்குலர் டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் ரிவர்சல் டெஸ்ட். இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சர்க்குலர் டெஸ்ட் இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் ரிவர்சல் டெஸ்ட். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் ரிவர்சல் டெஸ்ட் அப்படின்னா இப்போ நம்ம டைம் ரிவர்சல் டெஸ்ட்டில் ஒன்லி 2 இயர்ஸ் தான் எடுத்திருப்போம். அதாவது ஒரு பேஸ் இயர் அண்டு ஒரு கரண்ட் இயர். இதை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 1 வர மாதிரி பார்த்துருப்போம். சர்க்குலர் டெஸ்ட் அப்படின்னா மோர் தென் 2 இயர்ஸ் எடுப்போம். மோர் தென் 2 இயர்ஸ் அப்படின்னா இப்போது 2023, 2024 அண்டு 2025ன்னு வச்சுக்கோங்க. இது பேஸ், தென் இது கரண்ட் இயர், இது ஆஃப்டர் த இயர்னா 2ன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஓகேவா? இப்போது 2024க்கு பேஸ் 2023, 2024க்கு பேஸ் 2025, 2025ஓட பேஸ் வந்து 2023ஓட பேஸ் வந்து 2025, 2023ஓட பேஸ் வந்து 2025. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் இதில் வரும், புரியுதா? மாறி மாறி கடைசியாக அதுக்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் P01 இன்ட்டு P இங்கே வந்து 1ல் முடியுதா, அப்புறம் அடுத்து இங்கே 1ல் ஸ்டார்ட் பண்ணணும். P12 இன்ட்டு நீங்கள் 2ல் முடியுதா, இங்கே மறுபடியும் எங்களை 2ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே எதில் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதில் வந்து முடிக்கணும். P01, P12, P20 ஈக்குவல் டு 1 வரும். இது மோர் தென் 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் கூட எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் ரிவர்சல் டெஸ்ட் தான். கிளியரா? ஸோ நீங்கள் எல்லாமே பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 வரும். ஸோ இதுவும் எதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லி படிச்சுக்கோங்க.
கிளியரா? தென் நெக்ஸ்ட்டு செயின் பேஸ் மெத்தட். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஃபிக்ஸ்டு பேஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2020 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2021க்கும் பேஸ் 2020 இருக்கும், 2022க்கும் பேஸ் 2020 இருக்கும், 2023க்கும் பேஸு இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் இந்த செயின் பேஸில் பார்த்தீங்கன்னா 2021க்கு பேஸ் 2020, 2022க்கு பேஸ் 2021, 2023யோட பேஸ் 2022, 2024ஓட பேஸ் 2023 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயரை பேஸ் இயராக மாற்றிடுவோம். ஸோ செயின் பேஸ் அதில் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? செயின் பேஸ் மெத்தட். ஓகேவா? இதுக்கு ஃபஸ்ட்டு செயின் பேஸில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு பேஸ் இண்டெக்ஸ் 2. ஃபிக்ஸ்டு பேஸ் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? கன்வெர்ட் ஃபிக்ஸ்டு பேஸ் இண்டெக்ஸ் டு செயின் பேஸ் இண்டெக்ஸ் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் செயின் பேஸ் இண்டெக்ஸ் டு ஃபிக்ஸ்டு பேஸ் இண்டெக்ஸ் நமக்கு ரெண்டுமே தெரியணும். கிளியரா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை முடிச்சிடலாம். இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயின் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, லிங்க் ரிலேட்டிவ் of the current year, into previous year செயின் இண்டெக்ஸ். ஃபார்முலா மட்டும் அப்படியே கேட்பாங்க. சரியா? செயின் இண்டெக்ஸோட ஃபார்முலா அப்படியே கேட்பாங்க. ஸோ எல்லாமே படிச்சுக்கோங்க. டிவைட் பை 100, ஹோல் டிவைட் பை 100. இதில் அந்த லிங்க் ரிலேட்டிவ் இருக்குல்ல, அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, லிங்க் ரிலேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா current year's price divided by previous year's price. current year price divided by previous year price. ஓகேவா? ஸோ இதில் நம்ம சம் ஒன்று பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இயர் கொடுத்துருக்குறாங்க. இயர் ஃபார் எக்ஸாம்பிள் 1998, 1999, 2000, 2001, 2002 அண்ட் 2003. இங்கே என்ன கொடுத்துருவாங்க? எஃபிஐனா ஃபிக்ஸ்டு பேஸ் இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்க. சரியா? ஃபிக்ஸ்டு பேஸ் இண்டெக்ஸு 376, 392, 408, 380, 392 and 400. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அடுத்த இதில் லிங்க் ரிலேட்டிவ் கண்டுபிடிக்கணும். லிங்க் ரிலேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? கரண்ட் இயர் ப்ரைஸ் பை ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ். இப்போ 1998 உடைய கரண்ட் இயர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 376. ப்ரீவியஸ் இயருக்கு ப்ரைஸ் இல்லை, அப்போ நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து சின்ன ஹைபன் போட்டுக்கோங்க. இதை வந்து என்ன மாறிடும் அப்படின்னா, செயின் பேஸ் இண்டெக்ஸை கன்வெர்ட் பண்ணிடுவோம் 4th காலமில். தென் செகண்ட், இதுக்கு லிங்க் ரிலேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் இயர் ப்ரைஸ் 392, ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் 376, கிளியரா, இன்டூ 100 போட்டிங்கன்னா ஆன்சர் 104.26. ஸோ சிமிலர்லி இங்கேயும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் 104.08. இங்கே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரியா? 93.14, 103.16, 102.04 வரும். செயின் பேஸ் இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு ஃபார்முலா என்ன? செயின் லிங்க் ரிலேட்டிவ் ஆஃப் த கரண்ட் இயர் இன்டூ ப்ரீவியஸ் இயர் செயின் இண்டெக்ஸ். இதில் நமக்கு லிங்க் ரிலேட்டிவ் ஆஃப் தி கரண்ட் இயர் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த எஃபிஐயை ஃபஸ்ட்டு உனக்கு வந்து அப்படியே போட்டுக்கோங்க, 376 போட்டுக்கோங்க. கிளியரா? ஏன்னா லிங்க் ரிலேட்டிவ் விடாதனால வந்து நம்ம வந்து எஃபிஐயை நம்ம அப்படியே போட்டுக்கணும் ஸ்ட்ரைட்டாக. அடுத்தது என்னது? லிங்க் ரிலேட்டிவ் ஆஃப் தி கரண்ட் இயர். லிங்க் ரிலேட்டிவ் ஆஃப் தி 1999க்கு என்னது? 104.26 இன்டூ ப்ரீவியஸ் இயர் செயின் பேஸ் இண்டெக்ஸ். இதுதான் ப்ரீவியஸ் இயர் செயின் பேஸ் இண்டெக்ஸ். கரெக்டாக? ப்ரீவியஸ் 1999 கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் 1998 வரும். அதோட செயின் பேஸ் இண்டெக்ஸ் 376.
டிவைட் பை 100. இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 392 வரும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு என்ன வரும்? 104.08 இன்ட்டு 392 பை 100. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஒரு சின்ன டெசிமலில் வந்து வித்தியாசமாக வரும். கிளியரா? ஸோ எக்ஸாக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 104.26 இன்ட்டு 376 டிவைட் பை 100 போட்டிங்கன்னா 392.0176 வரும். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு உனக்கு 104.08 இன்ட்டு 392.0176 டிவைட் பை 100 போட்டிங்க அப்படின்னா 408.012 வரும். இந்த நெக்ஸ்ட்டு உனக்கு 93.14 into 408.012 divided by 100 போட்டிங்கன்னா 380.022. next one 103.16 into 380.022 divided by 100 392.031. 102.04 into 392.031 divided by 100 போட்டா 400.028. கிளியரா? ஸோ இதில் அப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா 2001ஓட செயின் பேஸ் இண்டெக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஆனால் 380.022 எழுதிடணும். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் எம்சிக்யூ தானே, அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபார்முலா படிச்சுக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க, எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது கன்வர்ஷன் ஆஃப் செயின் இண்டெக்ஸ் இன்ட்டு ஃபிக்ஸ்டு இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். கன்வர்ஷன் ஆஃப் செயின் இண்டெக்ஸ் இன்ட்டு ஃபிக்ஸ்டு இண்டெக்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபிக்ஸ்டு இண்டெக்ஸ் டு செயின் இண்டெக்ஸு. இப்போ பார்க்க போகிறது செயின் இண்டெக்ஸ் டு ஃபிக்ஸ்டு இண்டெக்ஸ். ஓகேவா? ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா என்னது அப்படின்னா ஃபிக்ஸ்டு பேஸ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க கரண்ட் இயர் சிபிஐ இன்ட்டு ப்ரீவியஸ் இயர் FBI whole divided by 100. Okay, current year CBI into previous year FBI the whole divided by 100. Formula CBI na chain base index, FBI na fixed base index. இப்போ sum பார்க்கலாமா? Example given. இயர் அப்போ என்ன கொடுத்துருப்பாங்க? செயின் பேஸ் இண்டெக்ஸ் கொடுத்துருவாங்க சிபிஐ. இயரில் 1998, 1999, 2000, 2001, 2002. சிபிஐயில் 80, 110, 120, 90 and 140. ஸோ இங்கே கால்குலேஷன் போட்டுக்கோங்க. இந்த காலமில் கால்குலேஷன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னது ஃபார்முலா என்ன? கரண்ட் இயர் சிபிஐ 80 இன்ட்டு ப்ரீவியஸ் இயர் FBI. ப்ரீவியஸ் இயர் FBI நமக்கு தெரியாது கரெக்டாக, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் வந்து 1997 கொடுக்கல. அதனால் இந்த 80ங்கிற ஆன்சர் வந்து அப்படியே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து 80, FBI வந்து 80. செகண்ட் ஒன்றுக்கு பாருங்கள், கரண்ட் இயர் சிபிஐ 110 இன்ட்டு ப்ரீவியஸ் இயர் FBI 80 டிவைட் பை 100 பண்ணிங்கன்னா ஆன்சர் 88. நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? கரண்ட் இயர் சிபிஐ இன்ட்டு ப்ரீவியஸ் இயர் FBI 88 டிவைட் பை 100 ஆன்சர் 105.06. ஸோ சிமிலர்லி நெக்ஸ்ட் ஒன்றுக்கு 95.04 then 133.06. கிளியரா? ஸோ இதுக்கும் 2002க்கு வந்து FBI என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் 133.06 போகிற மாதிரி இருக்கும்.
ஓகேவா? இது கன்வர்ஷன் ஆஃப் சேம் பேஸ் இண்டெக்ஸ் டு ஃபிக்ஸ்டு பேஸ் இண்டெக்ஸ். ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் பேஸ் ஷிஃப்டிங். பேஸை வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2000 வச்சுக்கோங்க. 2001, 2002, 2003, 2004, 2005. ஸோ 2001க்கும் பேஸ் 2000 தான், 2002க்கும் 2000, 2003, 2004, 2005க்கும் 2000 தான் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே 2000 வச்சுக்கோங்க. அப்போது நம்ம 2006ன்னு போகிறப்ப ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாது. பேஸ் வந்து எப்பயுமே ரீசெண்ட் இயராக இருக்கணும். ரீசெண்ட் இயர்னால் ஒரு 4 to 5 இயர்ஸ் இருக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப பாஸ்டில் போயிடும். ஸோ ரீசெண்ட் இயராக இருக்கிறப்ப இப்போ 2006 வந்து 2005க்கு மாற்றணும். அப்படின்னா பேஸ் வந்து ஃபஸ்ட் என்ன வச்சுக்கிட்டோம், 2000 வச்சுக்கிட்டோம். அதை நம்ம என்னவா மாற்ற போகிறோம், இப்போ 2005 மாற்ற போகிறோம். 2006க்கு 2005 கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் பேஸ் ஷிஃப்டிங். ஓகே, பேஸ் ஷிஃப்டிங். இதுக்கு ஃபார்முலா பாருங்கள். பேஸ் ஷிஃப்டிங் ஃபார்முலா current year old index number, current year உடைய old index number into divided by new base year old index number, new base year old index number. ஓகேவா? இன்டூ 100. இதுதான் ஃபார்முலா. கிளியராக ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. சம் போகலாம். சம் சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக புரியும். சம் எழுதிக்கோங்க. ரீகன்ஸ்ட்ரக்ட் தி ஃபாலோவிங் இண்டெக்ஸ் நம்பர். ரீகன்ஸ்ட்ரக்ட் தி ஃபாலோவிங் இண்டெக்ஸ் நம்பர் by shifting base to first one 2000க்கு மொத்த சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் 2002க்கு சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? சம் எப்படி கொடுப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு காலமில் இயர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. செகண்ட் காலமில் வந்து இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. இயரில் 1995, 1996, 1997, 1998, 1999, 2000, 2001 and 2002 வச்சுக்கோங்க. சரியா? கிளியரா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்வெர்ட் பண்ண போகிறோம். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் நம்பர் பாருங்க. 120, 150, 160, 180, 200, 210 and 240 வச்சுக்கோங்க. இந்த காலம் 2000 கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த காலம்னா 2002க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஃபார்முலா என்ன, கரண்ட் இயர் ஓல்டு இண்டெக்ஸ் நம்பர். இப்போ 1995 தான் கன்வெர்ட் பண்ணோம். அதோட ஓல்டு இண்டெக்ஸ் நம்பர் என்ன, 120 divided by நியூ பேஸ் இயர். நியூ பேஸ் இயர் என்னது 2000. நியூ பேஸ் இயர் 2000. அதோட ஓல்டு இண்டெக்ஸ் நம்பர் என்ன, 200. அதோட ஓல்டு இண்டெக்ஸ் நம்பர் வந்து 200. ஓகே, ஸோ டிவைட் பை 200 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 60. ஸோ இதுதான் 1995 உடைய நியூ இண்டெக்ஸ் நம்பர். நியூ இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னா இப்போ 2000 பேஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பர் என்ன மாறிடுச்சு, 60 மாறிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன வரும், 150 by 200 into 100 equal to 75. ஸோ இதுக்கு 160 by 200 எல்லாமே 2000 உடைய பேஸ். 160, 150, 120ங்கிறது கரண்ட் இயருடைய இண்டெக்ஸ் நம்பர். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 80.
அதுக்கப்புறம் 90, 100, 100 கரெக்டாக 60, 75, 80, 90, 100, 100, 105, 120. இப்போ 2002க்கு பாருங்கள். 2002னா கரண்ட் இயர் ஓல்டு இண்டெக்ஸ் நம்பர் 120, நியூ பேஸ் என்ன 2002, அதோட ஓல்டு இண்டெக்ஸ் நம்பர் 240 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 50. அதுக்கப்புறம் என்ன வரும் 150/240 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 62.5. ஓகேவா 62.5. அப்புறமா 160/240 இன்ட்டு 100 இதுக்கு 66.66ன்னு போகும். கிளியரா? ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்ததுக்கு ஆன்சர் 75, 83.33, 83.33, 87.5 அண்டு 100 வரும். ஓகேவா? இது வந்து பேஸ் ஷிஃப்டிங். அப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ண அப்புறம் 1999க்கு என்ன ஆன்சர்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம 83.33 மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக்கு டீஃப்ளாட்டிங் இண்டெக்ஸ் நம்பர். டீஃப்ளாட்டிங் இண்டெக்ஸ் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. டீஃப்ளாட்டிங் இண்டெக்ஸ் நம்பர். டீஃப்ளாட்டிங் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் பார்க்க போகிறது வேஜ் தான். வேஜ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், டீஃப்ளாட் பண்ணுவோம். வேஜ் சேலரி சொல்லுவாங்களா, ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீஃப்ளாட் பண்ணுவோம். டீஃப்ளாட்டிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ 2024ல் உங்களோட சேலரி, உங்கள் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 120 இருக்குது. அப்போ உங்களுடைய சேலரி வந்து ஒரு 50,000 வச்சுக்கோங்க. 120ங்கிறது ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். ஓகேவா? ப்ரைஸ் வந்து 120 இருக்கும்போது 50,000 வச்சுக்கோங்க. இப்போ 2025ல் இண்டெக்ஸ் நம்பர் என்ன மாறிடுச்சு, 150 மாறிடுச்சு. அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட சேலரி என்ன ஆகணும், அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். கரெக்டாக? அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், 2024ல் பர்ச்சேஸ் பண்ண அதே பொருளை 2025ல் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இதான் ஃப்ளாட் பண்ணுறது. இண்டெக்ஸ் நம்பருக்கு ஏற்றப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஃப்ளாட் பண்ணுறது. அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டீஃப்ளாட்டிங் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ 150 இருக்கும்போது உங்களுக்கு சேலரி என்னென்னு சொல்லி கேட்பாங்க. புரியுதா? ஸோ இதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், இப்போ 120 இருக்கும்போது உங்கள் சேலரி 50,000. ஏன்னா 150 இருக்கும்போது 50,000 டிவைட் பை 120 பண்ணிக்கணும் இன்ட்டு 150. ஓகேவா? ஸோ ஆன்சர் 50,000/120 இன்ட்டு 150. ஸோ உங்களுக்கு ஆன்சர் 62,500 வரும். ஸோ அப்படின்னா 150 இருக்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி வேணும், 62,500 வேணும். இப்போ 62,500னா உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆனால் உங்களுடைய பர்ச்சேஸ் பவர் வந்து சேமாக தான் இருக்கும். உங்களுடைய பர்ச்சேஸ் பவர், அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற மணியோட பர்ச்சேஸ் பவர் சேமாக தான் இருக்கும். ஏன்னா அதோட வேல்யூஸ் அதிகமானனால. கிளியரா? ஸோ எப்படி எக்ஸாம்பிள் கேட்பாங்க அப்படின்னா யுவர் சேலரி 60,000 சொல்லுவாங்க 2025ல். ஸோ ஹவு மச் மணி யூ நீடுன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? இல்லைனா ஹவு மச் யூ லாஸ், எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஆக்சுவல் சேலரியில் என்னவோ அதிலிருந்து இந்த இண்டெக்ஸ் நம்பர் கூட உங்களுக்கு சேலரி வருதுல்ல, அதை மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. புரியுதா? கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா நியூ வேஜ் is equal to old wage divided by old index number into new index number. ஓகேவா? into new index number. இதுதான் என்னதுன்னா ஃபார்முலா. new wage is equal to old index number by new index number. கிளியரா? old wage by old index number into new index number. ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது டீஃப்ளாட்டிங் இண்டெக்ஸ் நம்பர் பார்த்தோம், ஷிஃப்டிங் பேஸ் ஷிஃப்டிங் பார்த்தோம், கன்வர்ஷன் ஆஃப் செயின் இண்டெக்ஸ் இன்ட்டு ஃபிக்ஸ்டு இண்டெக்ஸ் பார்த்தோம், அப்புறமா ஃபிக்ஸ்டு இண்டெக்ஸ் டு செயின் இண்டெக்ஸ் பார்த்தோம், அண்ட் டெஸ்ட். ஓகேவா? டெஸ்ட்டு, தென் வேல்யூ இண்டெக்ஸு அண்டு குவான்டிட்டி இண்டெக்ஸ் நம்பர் பார்த்துருக்கோம். ஸோ இது போக நீங்கள் அந்த பார்ட் ஏ கொஸ்டின்ஸை அப்படியே படிச்சுக்கோங்க. ஓகேவா? பார்ட் ஏல இருக்கிற கொஸ்டின்ஸ் அப்படியே படிச்சுக்கோங்க.
அதில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார்முலாவே அப்படியே டேரெக்டாக கேட்டுருவாங்க. கிளியராக பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து படித்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.